ஒரு காலத்தில் ஒரு பெரிய சிங்கம் காட்டில் ராஜா போல வாழ்ந்தது. ஒரு நாள் உணவுக்குப் பிறகு அது ஒரு மரத்தடியில் தூங்கினது. அப்போது ஒரு சின்ன எலி வந்து சிங்கத்தின் மீது ஓடி விளையாடியது. அது சிங்கத்தின் மீது ஏறி சறுக்கி கீழே விழுந்தது. சிங்கம் கோபத்துடன் எழுந்தது. ஆஹா, யாரது இது என்று கரைத்தது. பெரிய நகத்தால் எலியை பிடித்துக் கொண்டது. ஐயோ ராஜா, தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள் என்று எலி கதறியது. நான் ஒரு நாள் உங்களுக்கு உதவுவேன் என்ற எலியின் வார்த்தைக்கு சிங்கம் சிரித்தது. அதனால் சிங்கம் எலியை விட்டுவிட்டது. போ, இனி எனக்கேதாவது செய்தால் என்றது. சிங்கம் சிரித்துக்கொண்டு எலியை விட்டுவிடுகிறது. எலி சந்தோஷமாக ஓடுகிறது. சில நாட்களுக்குப் பிறகு சிங்கம் காட்டில் சஞ்சாரம் செய்தது. தீய வேட்டையாடிகள் ஒரு பெரிய வலை வைத்து சிங்கத்தை பிடித்தனர். சிங்கம் தன் முழு சக்தியால் யாரு சரி உதவியுங்கள் அந்த சத்தத்தை எலி கேட்டது. அது நம் ராஜாவின் குரல். எலி உடனே ஓடி வந்தது. சிங்கம் வலையில் சிக்கிக்கொண்டு தவிச்சிக் கொண்டிருந்தது. நீ பயப்படாதே ராஜா, நான் வந்துவிட்டேன். ஏய், நீ எவ்வளவு வலிமையானவன்! சில நிமிடங்களில் சிங்கம் சுதந்திரம் பெற்றது. நன்றி என் தோழா. இனி நீ என் நண்பன் அல்ல, நீ என் சகோதரன், இந்த காட்டின் இளவரசன் என்று சொன்னது.